சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, பிஎம் கிசான் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு மத்திய அரசானது ரூ. 2,00,000 குடுக்குறாங்க. இதுக்கு யாரெல்லாம் தகுதியுடையவங்க, எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு தகவலையும் தெரிஞ்சு நீங்களும் விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ அந்த கார்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுத்தும் பல திட்டங்களில் ஒன்று கிசான் கிரெடிட் கார்டு திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்களின் நிதி நெருக்கடியை சமாளித்துக் கொள்ளும் வகையில் மிக மிக குறைந்த வட்டியில் அரசு, கூட்டுறவு மற்றும் தனியார் வங்கிகளில் கடன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த திட்டம் குறித்து விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லை. குறிப்பாக கிசான் கிரெடிட் கார்டு மூலம் அரசு வங்கிகளில் மட்டும் கடன் வசதி பெற முடியும் என நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அது உண்மையல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கிசான் கிரெடிட் கார்டு கடனை அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், மண்டல கிராமப்புற வங்கிகள் மற்றும் பல தனியார் வங்கிகளிலும் விண்ணப்பித்து பெறலாம். தனியார் வங்கிகளில் கடன் பெற முடியாது என நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். குறிப்பிட்ட சில தனியார் வங்கிகளும் கிசான் கிரெடிட் கார்டுகளை கொடுக்கிறார்கள். மற்றொரு தவறான எண்ணம் பொதுமக்கள் மத்தியில் இருப்பது என்னவென்றால், சொந்தமாக விவசாய நிலம் வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த கார்டை பெற முடியும் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிசான் கிரெடிட் கார்டு பெற நிலத்தின் உரிமையாளராக இருக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை. குத்தகை விவசாயிகளும் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற தகுதியுடையவர்கள். இப்போது மீன்பிடி தொழிலில் இருப்பவர்களும் கிசான் கிரெடிட் கார்டு பெற முடியும். சரி, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யாரு தகுதியுடையவங்க அப்படின்னா, ஒன்று கால்நடை வளர்ப்பில் தொடர்புடையவராக இருத்தல் வேண்டும். 2வது சொந்தமாக இல்லனா வாடகை அல்லது குத்தகை, கொட்டகை கொண்ட கோழி பண்ணையாளர்கள் மற்றும் பால் பண்ணையாளர்கள் அல்லது தனிநபராக அல்லது கூட்டு கடன் வாங்கியிருப்பவராகவோ அல்லது கூட்டு பொறுப்பு குழுக்கள் அல்லது சுய உதவி குழுக்கள். ஸோ இது மூலியமாக கோழி, முயல் வளர்ப்பில் உள்ள குத்தகைக்கார விவசாயிகள் உட்பட எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயன்பெற தகுதியுடையவர்கள் தான். ஸோ இதில் ஆடு, மாடு, செம்பரி ஆடு வளர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வருவாங்க. எவ்வளவு கடன் பெறலாம் அப்படின்னா, 1,6 லட்சம் வரை கடன் பெறதுக்கு இணை பாதுகாப்பு தேவை கிடையாது. செயல்பாட்டு மூலதனம் கூறு கடன் தொகையினை நிதியின் அளவு அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும். ஈட்டப்படும் வருமானத்தின் அடிப்படையில் பெற்ற கடன் பணம் திரும்ப செலுத்த வேண்டும். இதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும்னா, முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட ஏஹெச்டிஎஃப் கேசிசி விண்ணப்ப படிவம், அப்புறம் ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை மற்றும் ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டா கூடிய அடையாளம் மற்றும் வசிப்பிடத்திற்கான ஆதாரமும் தேவைப்படும். ஸோ நில ஆவணங்களும் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். 2 பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படமும் தேவைப்படும். வங்கி கணக்கினுடைய முதல் பக்கமும் தேவைப்படும். வங்கி கோரும் பிற ஆவணங்கள், அதாவது பேங்க் சைட்லேருந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னா அதையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்னன்னா, விண்ணப்பதாரர் விண்ணப்பங்களை அருகிலுள்ள சம்பந்தப்பட்ட கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவரை அணுகி பெற்று முழுமையாக பூர்த்தி செய்து உரிய சுய சான்றளிக்கப்பட்ட இணைப்பு ஆவணங்களுடன் மீளா சம்பந்தப்பட்ட கால்நடை மருந்தகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, கிசான் கிரெடிட் கார்டினுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக இக்கடன்களுக்கு ஆண்டுக்கு 7% வட்டி வசூலிக்கப்படுகிறது. கடனை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு கூடுதலாக 3% வட்டி தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் கடனுக்கு வட்டி விகிதம் 4%ஆக குறைகிறது. 2025-26 மத்திய பட்ஜெட்டில் கேசிசி குறுகிய கால கடன் வரம்பு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி செலவுகள் மட்டுமின்றி அறுவடைக்கு பிந்தைய செலவுகள், வீட்டு உபயோக தேவைகள் மற்றும் கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு போன்ற உபத்தொழில்களுக்கும் இக்கடன் தொகையாக பயன்படுத்தலாம். பொதுவாக 1,60,000 முதல் 2 லட்சம் வரையிலான கடன்களுக்கு எந்தவிதமான சொத்து பிணையும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி நீங்களும் பார்த்தீங்கன்னா கடனை ஈஸியான முறையில் வாங்கிக்கோங்க. இது போன்ற தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.